முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். தமிழகம் முழுவதும் எங்கள் கூட்டணி 40 இடங்களிலும் வெற்றி பெற்று இந்தியாவில் ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக விளங்கும். இந்தியா கூட்டணி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 450 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவின் அடுத்த பிரதமராக வருவார்கள் என்ற நம்பிக்கையை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அதற்கு காரணம், கடந்த 10 ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சி புரிந்த பிஜேபி அரசும் மோடி அவருடைய அரசும் நாட்டு மக்களுக்கு எந்த நல்ல திட்டங்களையும் கொண்டு வரவில்லை. மாறாக அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. ஆகவே இந்தியா முழுவதும் மக்கள் பேரெழுச்சியாக தலைவர் ராகுல் காந்தியின் தலைமைக்கு, காங்கிரஸ் தலைமைக்கு, எங்கள் கூட்டணி தலைமைக்கு, இந்தியா கூட்டணி தலைமைக்கு ஆதரவாக விளங்குகிறார்கள். இந்தியா முழுவதும் காங்கிரஸ் நண்பர்கள், எங்கள் இந்தியா கூட்டணி தோழர்கள், தலைவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றுகிறார்கள். ஆகவே இந்தியா முழுவதும் ஒரு பேர் அலையை மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய இந்தியா கூட்டணி தலைவர்கள், தோழர்கள், நண்பர்கள் அனைவரும் மிகுந்த ஒற்றுமையோடு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் பொருட்டுதான் ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். பாஜக வேட்பாளர் நயனா நாகேந்திரன் அவர்களுடைய சொந்த ஆட்கள், அவருடைய சொந்த கம்பெனியில் வேலை பார்க்கிற ஆட்கள் தான் அவர்கள் என்பதை எல்லோருக்கும் தெரியும். அவரிடம் வாக்குமூலம் வாங்கியிருப்பார்கள். பாஜக கட்சி பணத்தை வைத்து மக்களிடமிருந்து விலைக்கு ஓட்டுகளை வாங்க முயற்சிக்கிறார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். தவறான ஒழுங்கீனமான முறையில் கடந்த 10 ஆண்டுகளாக மக்களை திசை திருப்பி ஜாதியால், மதத்தால் மக்களை பிளவுபடுத்துகிற கட்சி பாஜக. வேலைவாய்ப்பு வழங்காத கட்சி பிஜேபி. மக்களுக்கு எதிரான கட்சி பிஜேபி என்பதை ஒவ்வொரு கட்டத்தையும் தெளிவுபடுத்துகிறோம். குறிப்பாக இந்த செய்தியை அவர் சொல்வார்களுக்கு தெரியும். ஆனாலும் அந்த பணம் பிஜேபி பணம், பிஜேபியுடைய நயனா நாகேந்திரனுடைய சொந்த ஆட்கள் கொண்டு வந்த பணம் என்பது நிறுவனமான ஒன்று. ஆகவே இதை பற்றி நடவடிக்கை எடுக்குமாறு எங்களுடைய கூட்டணி தலைவர்கள் நம்முடைய தேர்தல் அதிகாரிக்கு மனு கொடுத்திருக்கும். பிஜேபி மோடி பயந்து போய் சொல்கிறார். ஒன்றை சொல்கிறேன், இதுவரை உலக அரசியல் படித்தவர்களுக்கு தெரியும், இந்திய அரசியல் படித்தவர்களுக்கு தெரியும், எனக்கு 55 வருட அனுபவம் அரசியல் இருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கை நிகரான ஒரு அறிக்கை வேறொரு கட்சி தர முடியாத ஒன்று. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாங்கள் 2 கோடி பேருக்கு வருடத்துக்கு வேலை கொடுப்போம் சொன்னோம். மன்மோகன் சிங் ஆட்சி கொடுத்தோம். கடந்த 10 ஆண்டுகள், 2004-14 ஆண்டுகள் நாங்கள் செய்த சாதனைக்கிடையான சாதனையை, ஒரு சாதனையை கூட அவர் சொல்ல முடியவில்லை. நாங்கள் வழங்கிய திட்டங்களை பெயர் மாற்றித்தான் அறிவித்தார்களே ஒழிய புதிய திட்டங்களை கொண்டு வரவில்லை. அந்த திட்டங்களையும் முனை மழுங்க செய்து அந்த திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தாத ஒரு அரசு பிஜேபி அரசு. இதுதான் யதார்த்தம். பிஜேபி நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை உறுதியாக நிறைவேற்றும். தமிழகத்திலே உதாரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் 2.5 ஆண்டுகளில் 90 விழுக்காடு வாக்குறுதியை நிறைவேற்றிய முதல்வராக திகழ்கிறார். அது மட்டுமல்ல, கடந்த 3 ஆண்டுகளில் அவர் பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து இந்தியாவிலே ஆளுகிற மாநிலங்களில் எல்லா மாநிலங்களையும் இணைத்து பார்த்து கணக்கிட்டு அளவீடு செய்து மதிப்பீட்டு அந்த மதிப்பீட்டில் முதன்மை முதல்வராக தொடர்ந்து வருகிறார் என்றால் நாங்கள் கூட்டணி சொன்னதை செய்வோம், சொல்லாதையும். தமிழ்நாட்டில் தேர்தல் என்பது திராவிட முன்னேற்ற கழக தலைமையோடு இணைந்திருக்கிற கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கு மட்டுமே போட்டி. பிஜேபி இந்த போட்டியிலே இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு இடங்களிலும் வெற்றி பெற மாட்டார்கள், அதுவும் உறுதி. தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்வதாக ஒரு பொய்யான பிம்பத்தை டெல்லிக்கு காட்டிக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு பிஜேபிக்கு என்னுடைய வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.